வணக்க மகளே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 180 அப்படின்ற சவுத் ஆப்பிரிக்கன் மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டிபிக்கல் ரிவெஞ்ச் டிராமா. அதாவது தன்னோட பையனுக்காக ஒரு அப்பா ஒரு மிகப்பெரிய கேங்கையே ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தன்னோட மனைவி மற்றும் மகனோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கோபம் அப்படின்றது அதிகமா வரும். நிறைய இடங்கள்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல கார்ல தன்னோட பையனோட போயிட்டு இருக்கும் போது சிக்னலை தாண்டி வந்த இன்னொரு கார்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த கார்ல பாத்தீங்கன்னா முழுக்க கேங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அவங்களோட ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏற்படுது. அந்த கைகலப்புல எவனோ ஒருத்தர் சுட போய் அது நம்ம ஹீரோவோட பையன் மேல பட்டு அவன் வந்து சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். சோ அவனுக்கு என்ன ஆகுது, நம்ம ஹீரோ அந்த கேங்க ரிவெஞ்ச் எடுத்தாரா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இது மாதிரியான ரிவெஞ்ச் டிராமாஸ் அப்படின்றது நம்ம நிறைய தமிழ் சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். அதுல இருந்து இது மாறுபட்டு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இருந்தாலும் ஒரு புது செட்டப்ல, அதுவும் ஆப்பிரிக்கன் லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரிவெஞ்ச் டிராமா அப்படின்றது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா தான் இருந்துச்சு. அதுலயும் அங்க இருக்கக்கூடிய கேங்ஸ் எப்படி இருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர்ல என்ன மாதிரியான லூப் ஹோல்ஸ் இருக்கு, இது மாதிரியான நிறைய விஷயங்களை இதுல காட்டியிருப்பாங்க. அந்த ரிவெஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ராவா காட்டணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் எமோஷனலாவும் ஒரு சில இடங்கள் ப்ராப்பரா கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம். அதனால ஒரு குயிக் வாட்சாவே பாத்துரலாம். பட் பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் இருக்கவே இருக்காது. நடுவுல கொஞ்சம் லேக் அப்படின்றதும் ஃபீல் ஆகும். பட் ஓவரால் கண்டிப்பா டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான். பட் நத்திங் நியூ. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைகளும் கொஞ்சம் வைலன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.